ஓம் சாந்தி. எல்லோரும் பாபா நினைவில் குஷியாக இருக்கிறீங்களா? 16/1/2019 இன்றைய முரளியின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே. ஆத்மா அபிமானி ஆகிறதுக்கான பயிற்சி பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா விகார எண்ணங்கள் உங்களை விட்டு நீங்கிடும். அப்பாவுடைய நினைவும் இருக்கும், ஆத்ம சதப்பிரதானமாகவும் ஆகிடும். அதுக்கு மெயின் அஸ்திவாரம் என்னது? ஆத்ம அபிமான பயிற்சி. ஸோ அதுக்கு ஆத்ம அபிமான ஏற்படுத்தக்கூடிய எண்ணங்களை நம்ம உருவாக்கிக்கிட்டே இருக்கணும், நமக்குள்ளே பேசிக்கிட்டே இருக்கணும். அப்போ விகார எண்ணங்கள் போயிடும். ஆத்ம உணர்வு இருந்தாலே தானாகவே பரமாத்மாவுடைய நினைவும் இருக்கும், அப்புறம் வேறு எந்த நினைவும் இருக்காது. ஸோ ஆத்மா கண்டிப்பாக சதப்பிரதானம் ஆகிடும். ஸோ அதனால் இந்த பயிற்சி பண்ணுங்க அப்படின்னு பாப்பா சொல்கிறார். கேள்வி: உலக மனிதர்கள் யாருக்குமே தெரியாத ஒரு வழி என்னன்னா, அப்பாவை எப்படி சந்திக்கிறது, சொர்க்கத்துக்கு எப்படி போகிறது, ஜீவன் முக்தி எப்படி போகிறது யாருக்கும் தெரியாது. இல்லை, கடவுளை சந்திக்கிறது முக்தி, சொர்க்கத்துக்கு போகிறது ஜீவன் முக்தி, ரெண்டுத்துக்கான வழியும் மனிதர்களுக்கு கொஞ்சம் கூட தெரியாது. ஆனால் அமைதி வேணும் சொல்கிறாங்க, மாநாடு நடத்துகிறாங்க. ஆனால் எப்போ இருந்தது அமைதி? எப்போ இருந்தது? அது என்ன மாதிரி அமைதி? இதை பற்றி தெரியாமலே அமைதி வேணும்னா இல்லையா? அமைதி எப்போ இருந்தது? ஸோ அந்த மாதிரி டைம் வருமா? அது இல்லாமல் சும்மா அமைதி வேணும்னா எப்படி வரும்? அமைதியான உலகத்தை நீங்கள் பார்த்துருக்குறீங்களா அப்படின்னு நீங்கள் அவங்கள கேளுங்க. அமைதியான உலகத்தை பார்த்துருக்குறீங்களா, அமைதி எப்படி இருக்கும் சொல்லுங்கள் அப்படின்னு கேளுங்க. ஏன்னா உலக அமைதி சிவபாபா தந்தை மூலமாக தான் ஸ்தாபனை ஆகுது, இப்போ உருவாகிட்டுருக்கு. அதை மனிதர்கள் உருவாக்க முடியாது. ஆனால் அந்த உலகத்துக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா எப்படி உருவாகுது, எப்படி அங்கே வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கோங்க. ராஜயோக தியான நிலையத்துக்கு புரிஞ்சுக்கோங்க. ஓம் சாந்தி. பாபா குழந்தைங்களுக்கு சொல்கிறாரு, மெயின் முதல் பாடம், நான் ஆத்மா, சகோதர ஆத்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். இந்த திருஷ்டியை, இந்த உள்ளுணர்வை முதல்ல பக்காவாக்குங்க, உறுதிப்படுத்துங்க. இல்லையா? நான் ஆத்மான்றது சர்வசாதாரணமாக இருக்கணும், நான் உடம்புன்றது சர்வசாதாரணமாக இருக்கிற மாதிரி நான் ஆத்மான்றது சர்வசாதாரணமாக ஞாபகம் இருக்கணும். ஏன்னா உடல்னு நினைக்கிறீங்க, ஒரு ஆண் ஒரு அழகான பெண் பார்க்கும்போது கவர்ந்து இழுக்கப்படுறீங்கன்னா இயற்கையாகவே நீங்கள் உடல் உணர்வில் இருக்கிறீங்க. ஆத்மா ஆண்ன்ற உடலில், ஆண்ற உணர்வில். அப்போ ஒருத்தர் நீங்கள் பார்த்தாலே அந்த ஆத்மா தான் உங்களுக்கு தெரியுது. இந்த ஆத்மா சொர்க்கத்தில் இருந்திருக்கும்ல, தேவதையாக இருந்திருக்கும்ல, வேறு உடலில் இருந்திருக்கும்ல. இப்படிப்பட்ட சிந்தனை வந்துச்சுன்னா நீங்கள் ஆத்ம உணர்வில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ இது உங்களுக்கு இயற்கையாகவே இந்த மாதிரி சிந்தனை வர மாதிரி பக்காவாக பயிற்சி பண்ணுங்கள். இப்போ உங்களுடைய பார்வையில் ஆத்மா தான் தெரியணும், உடலே தெரியக்கூடாது. பயிற்சி பண்ணுங்கள். நான் சகோதரர்களை பார்த்துட்டு இருக்கிறேன். அது என்ன அர்த்தம்? ஆத்மாவை பார்த்துட்டு இருக்கிறேன். எப்படி பாபா குழந்தைய பார்த்துட்டு இருக்கிறேன்னு ஆத்மாவை பார்த்து சொல்கிறார், ஆத்மாவை பார்த்துட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி தான் உங்களுக்கும் தோணணும். இந்த சகோதரர் இல்லையா, எதிர இருக்கிறவங்கள அந்த ஆத்மாவை பார்த்து இந்த சகோதர ஆத்மா அதோடைய சகோதர ஆத்மாவை பார்த்துட்டு இருக்குது. நீங்களும் ஸோ அப்படியும் வச்சுக்கலாம். அல்லது பாபா அங்கே முன்னாடி யாரையாவது எக்ஸாம்பிள் சொல்லி கூட சொல்லலாம். இந்த சகோதரர் தன்னுடைய சகோதரரை பார்க்குறேன்னு பிரம்மா பாபாவை கூட சிவபாபா சொல்லலாம். நீங்களும் அதேமாரி சகோதரர்களாகத்தான் பார்க்கணும் எல்லோரும். ஸோ அதை பக்காப்படுத்தணும் இல்லையா? அந்த ஆணா பெண்ணான்றதை மறக்கிற அளவுக்கு வெறும் ஆத்மா தான் உங்கள் கண்ணுக்கு தெரியணும் இல்லையா? அந்த பெண் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது ஆணுக்கு சில விதமான எண்ணங்கள் உணர்வுகள் எல்லாம் வருது இல்லையா? அது வந்தாலே உடல் உணர்வுன்னு புரிஞ்சுக்கணும். இல்லை, ஒரு ஆணை பார்த்து பேசும்போது எப்படி இருக்குதோ அதே உணர்வு தான் வரணும்.
ஆனால் இது ஆணை பார்த்து பேசினாலும் பெண்ணை பார்த்து பேசினாலும் வராத அளவுக்கு ஒரு வித்தியாசமான உணர்வு ஆத்ம உணர்வில் இருக்கும்போது. ஸோ அதை நீங்கள் பயிற்சி பண்ணணும். இந்த பார்வை ஆத்மா சகோதரனை பார்க்குறன்ற இந்த பார்வையை திருஷ்டியை பக்காவாக ஆக்கிக்கணும். அப்போ தானாகவே தீய எண்ணங்கள் வர்றது நின்றுடும். இது ரொம்ப முக்கியமான விஷயம் இது இல்லையா? உடலை பார்க்கும்போது தான் இந்த தீய எண்ணங்கள் வருது. இவங்க அழகாக இருக்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க. ஆத்மாவை பற்ற இவங்க எனக்கு துக்கம் கொடுத்தாங்கன்றது கூட உடலை வச்சு தான் ஞாபகம் வச்சுக்கிறீங்க. நீங்கள் வெறும் ஆத்மா தான் தெரியுதுன்னா இது அங்கே இருந்துச்சு, சொர்க்கத்தில் இருந்துச்சு, சதோ பிரதானமாக இருந்துச்சு, இப்போ தமோ பிரதானமாக இருக்குது, மீண்டும் சதோ பிரதானமாக ஆகணும். அதுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என் நடத்தையின் மூலமாக மாற்ற ட்ரை பண்ணுறேன், என்னுடைய எண்ணத்தின் சக்தி மூலமாக மாற்ற ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற எண்ணம் மட்டும் வரும். ஆத்மான்னு பார்த்தீங்கன்னா, உடல்னு பார்த்தீங்கன்னா ஐயோ இவங்கள மாறவே மாட்டாங்கன்னு வந்துடும். அப்போ என்ன ஆகிடும்? தீய எண்ணங்கள் வரும். அதனால தான் பாபா சொல்கிறார், ஆத்மான்னு பாரு, தீய எண்ணம் நின்றுடும். அப்படி ஆத்மான்னு பார்க்குறது உனக்கு பழக்கமாகிடும் இல்லையா? இப்போ உங்களுக்கு ஒருத்தர் துக்கம் கொடுக்குறாங்கன்னா, சே இவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு தோணும். ஆனால் அது ஒரு ஆத்மா, என் அப்பாவுடைய குழந்தை இல்லையா, அதுவும் பாபா அடையாளம் கண்டுச்சுன்னா அது சாதாரண ஆத்மா கிடையாது அப்படின்ற நீங்கள் எண்ணத்தை உருவாக்கிட்டு ஏதோ இந்த டைம் பழக்க தோஷத்தில் அப்படி பண்ணிடுச்சு அப்படின்ற எண்ணத்தை நீங்கள் விதைக்க அவங்கள பார்த்தா வெறுப்பு வராது இல்லையா? ஸோ அந்த மாதிரி கெட்ட எண்ணம் வராது. ஸோ இந்த மாதிரி பழக்கப்படுத்துங்க. யாரை பார்த்தாலும் ஆத்மான்னு பாருங்கள், அதோடைய விசேஷ குணத்தை பாருங்கள். ஸோ ஆத்ம பயிற்சிக்கு பாபா இன்றைக்கி நிறைய சொல்கிறார். கேட்குறது ஆத்மா தான், பேசுகிறதும் ஆத்மா தான் இல்லையா? வாய் வழியாக அது பேசிகிட்டு இருக்குது, ஆத்மா தான். ஸோ அது உங்கள் மைண்டில் இருக்கணும். அந்த ஆத்மா குட்டிக்கோண்ட ஆத்மா தான் இவ்வளவும் பண்ணுது அப்படின்ட்டு. இப்போ நமக்கு ஒரு செலிப்ரிட்டி பார்த்தா கூட அது ஒரு குட்டி புள்ளி தான் பண்ணுது இல்லை இவ்வளவும் அப்படின்னு யோசிக்கணும் இல்லையா? ரஜினி எப்படி ஸ்டைலாக ஆகிறாருன்னா ஒரு குட்டி புள்ளி தான் இவ்வளவும் பண்ணுது அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இந்த திருஷ்டி பக்காவாக ஆச்சு அப்படின்னா எல்லா விதமான எண்ணமும் நின்று அப்படியே ஆழ்ந்த அமைதியில் இருப்பீங்க. இதுதான் நம்பர் 1 பாடம். நமக்கு ஃபஸ்ட்டு கிளாஸே இது தான். பேசிக் கிளாஸே என்னது? ஆத்மான்னு பார்க்கறது தான். ஸோ இப்போ என்ன ஆகும்? ஆத்மாவே பார்க்குறது உங்களுக்கு பக்கா வச்சுன்னா தெய்வீக குணம் தானாகவே தாரணை ஆகிட்டு இருக்குன்றார். சமசுபாங்க எல்லாமே அந்த ஒரு புள்ளியை பார்க்கறதுல தான் இருக்குது. அதான் அர்ஜுனன் எனக்கு அந்த புள்ளி தான் தெரியுதுன்னு சொன்னது தான் அங்கே மெயின் மகாபாரதத்திலே. ஆனால் நீங்கள் தேகத்தை பார்க்குற பழக்கத்தினால, தேக அபிமானத்தில் வர்றதுனால கர்மேந்திரன் இஷ்டம் போல் நடந்துக்குது, உங்களை அலக்கழிக்குது. கண் இந்த பக்கம் போனது இல்லையா? நிறைய இது பார்த்தீங்கன்னா இப்போ ஏதோ ஒரு லவ் சாங்கே வரும் எம்ஜிஆர் படத்தில், மூடி திறந்த கண்கள் இரண்டும் வா வா என்றது. அப்போ என்னது? அது அலக்கழிக்குது, நஷ்டத்தை ஏற்படுத்துது. அது இஷ்டத்துக்கு போயிடுச்சுன்னா, கர்மேந்திரம் இஷ்டத்துக்கு போயிடுச்சுன்னா, அது உங்கள் கண்ட்ரோலில் இருக்குன்னா ஆத்மா நான் அதில் கவனம் கொடுத்துட்டே இருங்க. எப்போ நீங்கள் இந்த மாதிரி ஆத்ம பயிற்சிக்கு அதிக கவனம் கொடுக்குறீங்களோ, பயங்கரமாக முயற்சி செய்கிறீங்களோ, அப்போ உங்களுக்கு பயங்கர சக்திகள் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ நான் உடம்பு கிடையாது நேற்று சொன்னால் பாபா உன்னை தவிர எனக்கு யார் ஞாபகம் வந்துடக்கூடாது, அதேமாரி எனக்கு உடல் ஞாபகமே வந்துடக்கூடாது, நான் ஒலிப்புள்ளியாகவே இருக்கேன், ஆத்மா இருக்கிறேன், அது பாட்டுக்கு மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும். எங்கே பார்த்தாலும் ஓம் ஓம்னு சவுண்டு கேட்குது, பிரபஞ்சத்தின் ஓசை அப்படி இப்படின்றாங்களே. ஸோ அங்கே கேட்குதோ இல்லையோ உங்களுக்குள்ளே அதே தான் ஓடிட்டு இருக்கணும். நான் ஆத்மா. அப்போ தானாகவே எல்லா சக்தியும் வந்துடுன்றார். இல்லை நான் கொஞ்சம் நேரத்தில் போயிட போகிறேன், உலகம் அப்படியே தான் இருக்க போகுது, நான் எல்லாத்தையும் அனுபவிக்க தான் போகிறேன், வேறு உடல் எடுத்து நான் எதுக்கு பயப்படணும் இல்லையா? அப்போ மரண பயம் கூட போயிடும். அதுவும் இல்லாமல் புத்தம்புது உலகமாக வரப்போகுது, நான் ஏன் பயப்படணும்? நான் எதுக்கு இங்கே இருக்கிறதுல பற்று வைக்கணும்? ஸோ இது எல்லாமே அந்த ஆத்மான்னு நினச்சி வர ஞான சிந்தனை. சர்வ சக்திவானாக இருக்கிற நம்ம பாபாவுடைய சக்தி மூலமாக தான் ஆத்மா சத பிரதானமாகும். ஸோ மெயின் ஆத்மான்னு நீங்கள் நினைவில் இருந்தாலே பரமாத்மா நினைவு தானாகவே இருந்துக்கிட்டே இருக்கும்.
இல்லைன்னா மறந்துடும். ஸோ இதுதான் மெயின். அப்போ தானாகவே பாபா கிட்டேருந்து அந்த சக்தி கிடைக்கும், ஆத்மா சதோபிரதானமாக ஆகிடும். பாபா எப்போவுமே சதோபிரதானமாக தான் இருக்கிறார். ஏன் சமசூப்பர், ஏன் அப்பா எப்போவுமே சதோபிரதானமாக இருக்கிறார்? மோசமான கலியுகத்துக்கு வந்தோம் அவர் ஏன் சதோபிரதானமாக இருக்கார்? ஏன்னா அவர் ஆத்மாவை தான் பார்க்குறார். அதனால தான் அது அப்படியே இருக்குது. நீங்களும் அப்படி பாருங்கள். இந்த திருஷ்டி பக்காவாக ஆச்சுன்னா நான் ஆத்மாபிமானியாக இருக்கிறேன்னு புரிஞ்சிக்கலாம். அது ஆகாத வரைக்கும் ஸோ ஆத்மாபிமான நிலைக்கும் தேக அபிமான நிலைக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது. இந்த வித்தியாசம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ ஒரு மணி நேரம் நான் கண்டினியூஸாக எல்லோரும் இயற்கையாகவே ஆத்மாவாகவே தான் பார்த்தேன்னா அது எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் இல்லையா? ஸோ அந்தளவுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் நீங்கள் இல்லையா? அகத்தின் அழகு முகத்தில் தெரியுன்றாங்க. அப்போ அகத்தில் அப்படின்றது என்னது? மனசில் நினைக்கிறது. அப்போ நமக்கு தெரியும் குணத்துக்கு ஏற்ப தான் உடலே கிடைக்குதுன்ட்டு. அப்போ ஆத்மா தான் நீங்கள் பார்க்குறது அதோடைய குணம்னு புரிஞ்சுக்கணும். உடல்னோ அதுனோ புரிஞ்சுக்க, அது குணம். அது குணத்தை பார்க்க முடியாதுன்னாங்களே, அது மாதிரி அதையும் பார்க்காதீங்க, வெறும் ஆத்மாவை பாருங்கள். நாம் ஆத்மாக்கள் வீட்டுக்கு போகணும், ஆத்மாவுடைய வீடு பரந்தாமத்துக்கு போகணும். ஆனால் அங்கே தூய்மை ஆனால் தான் போக முடியும். அப்போ தூய்மை ஆகிறதுக்கு நீங்கள் ஆத்மான்ற பயிற்சி, ஆத்மா அபிமானி நிலை பயிற்சி நீங்கள் பண்ணால் தான் தூய்மையாவீங்க, சதப்பிரதானமாவீங்க, அங்கே போக முடியும். ஸோ முழுக்க ஆத்ம பயிற்சிக்கே பாபா இன்றைக்கி வாணி சொல்கிறார். இந்த பயிற்சி பண்ணுறதன் மூலம் விகார எண்ணங்கள் நீங்கிடும். ஸோ எல்லாத்துக்கும் மெயின் என்னது? ஆத்ம பயிற்சியில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த மாதம் ஃபுல்லாகவே பாபா ஆத்ம பயிற்சியை பக்காவாக படுத்துகிற மாதிரியே முரளி கொடுக்குறார் இல்லையா? ஸோ ஆத்ம பயிற்சி பக்காவான தூய்மையாயிடும், விகார எண்ணமே நீங்கிடும்ன்றார். அப்போ தான் நீங்கள் ஆத்ம பயிற்சியில் ஆத்ம உணர்வில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். பூமியின் நட்சத்திரங்கள் அப்படின்னு மனிதர்கள் சொல்கிறாங்க. உண்மையிலே அந்த பூமியின் நட்சத்திரங்களாக ஆத்மாக்களாகிய நாம தான் இருக்கிறோம். இது யாரோ சொன்னாங்க, மேலே ஏரோப்ளேனில் போகும்போது பூமியை பார்த்தா எப்படி தெரியும்னா சின்ன சின்ன நட்சத்திரம் அப்படியே கீழேருந்து மேலே நட்சத்திரம் பார்க்குற மாதிரி, மேலேருந்து கீழே நட்சத்திரம் பார்க்குற மாதிரி இருக்குமா அந்த லைட்டெல்லாம் குட்டி குட்டி புள்ளியாக நைட்டு வரும்போது. ஸோ அந்த மாதிரி எப்போவுமே இந்த பூமியில் இருக்கிற உயிரோட்டமான நட்சத்திரங்கள் நாம தான். அது ஜட நட்சத்திரம் இல்லையா? நாம தான் உயிரோட்டமான நட்சத்திரம். காரியம் செய்கிறதுக்காகத்தான் இந்த உடம்பு கிடைச்சிருக்குது. காரியம் செய்ய வைக்கிறது தான் ஆத்மாவுடைய வேலை இல்லையா? உடம்பை வச்சு காரியம் செய்கிறது. இப்போ நாம் தமோ பிரதானமாக இருக்கிறோம். ஆத்மா தன்னுடைய சக்தியை ஃபுல்லாக இழந்துடுச்சு விகாரத்தில் சிக்கி. ஏன்னா கலியுகம் அப்படி தான் இருக்கும். ஆனால் வரப்போகிறது சத்தியுகம். அதுக்கு நீங்கள் ரெடி ஆகணும் அப்படின்னா சதோ பிரதானமாகணும், ஆகியே தீரணும். ஏன்னா நீங்கள் ஆனீங்க, நீங்கள் தான் சதோ பிரதானமாக இருந்தீங்க. மீண்டும் உங்களுக்கு இதை ஞாபகப்படுத்தி உங்களை சதோ பிரதானமாக ஆக்குறதுக்காக சத்தியுகத்துக்கு முன்னாடி சங்கமயுகத்தில் தந்தை வரார், புருஷோத்தம சங்கமயுகத்தில் வரார். கிறிஸ்துவோடைய உடலில் வர்றதில்லை பாபா. கிறிஸ்துவ உடல்லையோ புத்தர் உடல்லையோ நபி உடல்லையோ கடவுள் எப்பவும் வர்றது கிடையாது. ஏன்னா கிறிஸ்து ஆத்மா ரஜோ பிரதானமாக இந்த உலகம் இருக்கும் பொழுது வருது இல்லையா? ஒருவேளை கடவுள் அப்போ வந்திருந்தாருன்னா தமவுக்கே வேலை இல்லாமல் போயிடும், டக்குன்னு மறுபடியும் சொர்க்கம் உருவாகிட்டு இருக்கும். கிடையாது. அதனால் புத்தர் உடம்புலையும் வரல, கிறிஸ்துவ உடம்புலையும் கடவுள் வரலை. ஒரே தடவை வரார்.
வந்தோடனே உலகம் அப்படியே சொர்க்கமாக மாறிடும். பழைய உலகத்தில் வந்து புது உலகத்தை உருவாக்குறார். அதாவது தமோ பிரதான உலகத்தை சதோ பிரதானமாக ஆக்குறார். அதுக்காகத்தான் பாபா வர்றார். அப்போ அவர் வர்றது கண்டிப்பாக சங்கமயுகமாக தான் இருக்கும். ஏன்னா அவர் வந்தோடனே அப்படியே மாறிடும் சொர்க்கமாக. வேறு எந்த நேரத்துலையும் அவர் வர முடியாது. அவர் வந்தாலே உலகம் அப்படியே மாறிடும். அவர் ஞான சூரியன் வந்தாலே விடிஞ்சாகணுமே இல்லையா? அப்போ கிறிஸ்துவ உடலில் புத்தர் உடலில் வராருன்றது இருட்டாக்க வந்த மாதிரி ஆகிடும். ஏன்னா அப்போ எல்லையற்ற இரவு ஸ்டார்ட் ஆகுது. புது உலகத்தை ஸ்தாபனை பண்ணத்தான் பாபா வரார். அதனால தான் அவரை ஹெவன்லி காட் ஃபாதர், சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணுற தந்தை அப்படின்னு சொல்கிறோம். நாடகப்படி சங்கம யுகத்துக்கு புகழ் இருக்குது. கிருஷ்ணரை அதுதான் இந்த சங்கம யுகத்துடைய நினைவாக தான் அங்கே என்ன பண்ணிட்டாங்க, நரசிம்ம அவதாரத்தில் நீ வந்து இரவுலேயும் வரக்கூடாது, பகல்லையும் வரக்கூடாது, வீட்டுக்குள்ளேயும் இருக்கக்கூடாது, வெளியிலையும் இருக்கக்கூடாது, அப்படி தான் கொலை பண்ணணும். அப்போ எல்லாத்துக்கும் இடையில் சங்கமத்தில் அப்படின்னு அர்த்தம். ஸோ அது எல்லா கதையிலையுமே பார்க்கலாம். எல்லாமே இப்போ நடக்கிறதுடைய நினைவு. கிருஷ்ணரை அப்பானும் சொல்ல முடியாது, பதித்த பாவனும் சொல்ல முடியாது. அப்படி சொல்கிறதும் கிடையாது. அவருக்கு மகிமை இருக்கு, ஆனால் அது தனி. கடவுளுடைய மகிமை வேறு, கிருஷ்ணருடைய மகிமை வேறு. கிருஷ்ணர் வந்து அனைத்து குணங்கள் நிரம்பியவர். அனைத்து குணங்கள் நிரம்பியவராக மாற்றக்கூடியவர் சிவன். ஸோ யார் வந்தாலும் முதல்ல நம்ம எதுக்காக, நம்மளுடைய லட்சியம் என்ன அப்படின்றத புரிய வைங்க. இல்லையா? வந்தோடனே என்ன லட்சியம் அதை புரிய வைங்க. நீங்களே கேட்கணும், அவங்க கேட்கட்டா கூட இங்கே வந்திருக்கிறீங்க, ஏதோ ஒரு லட்சியம் இருக்குது, அந்த லட்சியத்தை நாங்கள் முதல்ல கொடுக்குறோம். அப்படி லட்சியத்தை புரிய வைங்க. பாரதத்தில் நம்மளுடைய லட்சியம் என்ன? ஸ்ரீ நாராயணன் ஆகணும், ஸ்ரீ லக்ஷ்மி ஆகணும். அதை புரிய வைங்க. லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இந்த பூமியில் இருக்கும் பொழுது இந்த பூமியில் ஒரே தர்மம் தான் இருந்துச்சு, ஒரே ராஜ்யம் தான் இருந்துச்சு. அதுதான் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம். எந்த ஒரு பிரிவினையும் இல்லாத தர்மம் அது. எந்த பிரிவினையும் இல்லாமல் இருந்துச்சு. சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணுறது ஒரே ஒரு தந்தையுடைய காரியம். சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணுறது ஒரு அப்பாவுடைய காரியம். அவரால் மட்டும்தான் சொர்க்கத்தை உருவாக்க முடியும்னு புரிய வைங்க. இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய வழிப்படி நடந்தால் தான் நீங்கள் நாராயணன் ஆக முடியும். அவருடைய வழிப்படி நடந்தால் தான் இந்த பூமி சொர்க்கமாகும். மனிதர்களாலெல்லாம் ஆக்க முடியாது. எந்த வல்லரசு நாட்டாலே இந்த பூமியை சொர்க்கமாக்க முடியாது. ஸோ எப்படி பாபா சொர்க்கமாக்குறாரு தெளிவாக படத்தில் இருக்குது. இந்த சங்கமயுகத்தில் வந்து ஆக்குறார். ஏன்னா இந்த சங்கமயுகத்தில் தான் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு தகுதி அடைய வைக்கக்கூடிய மிகப்பெரிய ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். அது என்னது? மன்மனாபவ. தேகத்தோடு இந்த தேகத்தில் ஒட்டிகிட்டு இருந்த அத்தனை தர்மத்தையும் மறந்து உன்னை ஆத்மான்னு புரிஞ்சுக்கோ. செம்ம சூப்பர். லவ் யூ பாபா. இல்லையா? எல்லாமே இந்த தேகம் தானே எல்லாமே. நீங்கள் என்ன மதம், என்ன ஜாதி, எல்லாமே தேகத்தோடு சம்மந்தப்பட்டதானே. அனைத்தையும் மறந்துட்டு ஆத்மா, இது எதுவுமே நான் கிடையாது, உடலே நான் கிடையாது, ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. லக்ஷ்மி நாராயணன் படத்தை வச்சே கூட முழு ஞானத்தையும் கொடுக்க முடியும். வேறு படத்துக்கே நீங்கள் போக தேவை, வெறும் லக்ஷ்மி நாராயணன் வச்சு. ஏன்னா நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு படமே பட விளக்கத்தில் லக்ஷ்மி நாராயணன் படத்தை வச்சு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆக போகிறோன்றது தானே மெயின். அதை வச்சே ஃபுல் ஞானம் சொல்லலாம். நல்லா அந்த நாராயணன் நெத்தியில் இருக்கிற நாமத்தை வச்சு சொல்லிடலாம். ஆத்ம உணர்வில் இருப்பாங்க
அப்படின்ட்டு. கொடுக்க முடியும், கொடுக்கணும்ன்ற. அதே மாதிரி சிவபாபாவுடைய சித்திரமும் இருக்குது. ஸோ ரொம்ப மகிமைக்குரிய சித்திரம் இது இல்லையா? மகிமைகள் நிறைந்த சித்திரம். அந்த மகிமைகள் தானே இருக்கும், சிவனுடைய மகிமைகள். அதை அழகாக உருவாக்கி இருக்கிறாங்க. இப்போ பாபா நமக்கு சொல்லிட்டு இருக்கிறது. ஸோ அதை சொல்லலாம், இது ஒரு கதை. என்னையா கதை விடுறீங்க அப்படின்னா, ஆமாங்க, இதுதான் சத்யநாராயணன் கதை. நரன்லேருந்து நாராயணன் ஆன சத்திய கதை, ஆகக்கூடிய சத்திய கதை, உங்களை அப்படி ஆக்கக்கூடிய சத்திய கதை. இதை ராதாகிருஷ்ணர் கதைன்னு சொல்ல மாட்டோம், சத்யநாராயணன் கதை தான் சொல்லுவோம். ஏன்னா ராதாகிருஷ்ணன்னா அவங்க ராஜ்யத்தை அடையிறதுக்கு முன்னாடி இல்லையா, ராஜ்யத்தை அடைய வைக்கக்கூடியது. உங்களை நாராயணன் ஆக்குறார் நரன்லேருந்து. ஸோ முதல்ல சின்ன குழந்தையாக இருப்பார். குழந்தைய மனுஷன்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா? ஸோ அதனால தான் நாராயணன் ஆக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ நரன் நாராயணனாகவும் நாரி லக்ஷ்மியாகவும் மாற்றப்படுறாங்க. இந்த சித்திரத்தை வச்சு நீங்கள் புரிய வைக்கணும், லக்ஷ்மி நாராயணன் படத்தை வச்சு. சன்னியாசிகளாலெல்லாம் தேவதா தர்மத்தை உருவாக்கவே முடியாது. நிறைய பேர் சித்தர்களும் சேர்ந்து பூமியை இப்படி ஆக்குனாங்க, சித்தர்களை ஆக்குனாங்க. சித்தர்கள் சொர்க்கத்தை உருவாக்க முடியுமா என்ன? அவங்களால உருவாக்க முடியாது, சன்னியாசிகளால் உருவாக்க முடியாது தேவதா தர்மத்தை. ஏன்னா சங்கராச்சாரியர் வரும்போது தேவதா தர்மம் முடிஞ்ச பிறகு தான் அவர் இந்த பூமிக்கே வராரு. ரஜோ பிரதான நேரத்தில் அவர் எப்படி ராஜயோகம் கற்றுக் கொடுக்க முடியும்? அவருக்கு தெரிஞ்சிருந்தால் அவரே சொர்க்கத்துக்கு வந்திருப்பாரு, அவருக்கே தெரியாதே. புதுசாக வர்றதுனால அப்போ ஃபேமஸாக இருக்கிறாரே தவிர அவரால் ராஜயோகம் கற்றுக் கொடுக்க முடியாது. ஸோ கலியுக இறுதியில் சங்கம யுகத்தில் வரார் பாபா. இந்த பிரம்மாவுடைய கடைசி பிறவியில் பிரவேசிக்கிறார். பிரம்மா உடலை பிரவேசிக்கிறார் சிவபாபா. ஸோ திருமூர்த்தி படத்தில் பிரம்மா யோகத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். சங்கருடைய விஷயம் தனி இல்லையா? இப்போ நம்ம புரிய வைக்க வேண்டியது பிரம்மாவும் மகாவிஷ்ணுவும் தான். சங்கருடைய பார்ட்டே இங்கே கிடையாது. ஸோ அப்போ ஏன் பிரம்மா? இந்த பிரம்மா உடலில் சிவன் வந்து யோகத்தை கற்றுக் கொடுத்து இந்த மகாவிஷ்ணு ஆக்குறார், இதுதான் லட்சியம் அப்படின்னு அந்த திருமூர்த்தி படத்தை வச்சே புரிய வைக்கலாம். ஸோ இவருடைய உடலில் வந்து படைச்சார், அதுதான் பிரம்மா படைச்சான்றாரு. மற்றபடி இறைவன் ஒன்றும் மாட்டில் வந்து படைக்க முடியாது. உடலற்றவர் எப்படி மாடு மேலே சவாரி பண்ண முடியும்? பக்தியில் தப்பாக போட்டிருக்கிறாங்க இல்லையா? இன்னொன்று, சங்கர் கூட இங்கே வரவும் இருக்கிறது. அவர் இருக்கிற இடத்துல காளை மாடெல்லாம் கிடையாது. இது சொல்லுவாங்க, பெரியார் கேட்பாராம், இமயமலையில் எங்கேருந்துடா மாடு வந்துச்சு அப்படின்னு கேட்பாருன்னுவாங்க. ஸோ பாருங்கள், அவர் கூட யோசிச்சிருக்கிறார், அங்கே எப்படி வந்துச்சு. இப்போ நம்ம அதை புரிய வைக்கணும். காளமாட்டில் வந்து அவர் சவாரி பண்ணுறதுக்கு அவர் இங்கே இருக்கிறவரும் கிடையாது சங்கர், அவர் இருக்கிற இடத்துல காளமாடும் கிடையாது சூக்ஷ்மவதனத்தில். பாபா தான் இங்கே வர்றாரு, பிரம்மா உடலில் வர்றாரு. அதோடைய நினைவாக பக்தியில் சங்கரை காட்டிட்டாங்க. உடலற்ற சிவன் சங்கரா வந்தார்னு காட்டிட்டாங்க. ஆனால் சங்கர் இருக்கிறதோ மேலே. ஆனால் பாபா இங்கே வரணும். சங்கருக்கு கீழே வேலை கிடையாது, சிவனுக்கு தான் கீழே வேலை. ஏன்னா பாபா இங்கே வந்து இந்த ஞானத்தை கொடுத்து இந்த இடம் தான் அழிக்கப்படுது. உலகத்தில் அமைதி வேணும், அமைதி ஏற்பட போகுது இல்லை, அமைதி வேணும்னு கேட்குறாங்க. பாபா சொல்றார், அமைதி உருவாக போகுது, அதனால தான் அவங்க புத்தியில் அது வருதுன்றார். எவ்வளோ சூப்பர் பாருங்க இல்லையா? புத்தியில் வருது, காரணம் அது வரப்போகுது, அதனால தான் புத்தியில் வருதுன்றார். இதுதான் செம ஆச்சரியமான விஷயம். சித்திரங்கள் மூலமாக நீங்கள் நல்லா புரிய வைக்க முடியும். இதெல்லாம் அழகாக புரிய வைக்கலாம். உங்கள் மைண்டில் ஒன்று வருதுன்னா அது உருவாக போகுதுன்னு புரிஞ்சுக்கோங்க.
அப்போ பாருங்கள், அப்போ பெரியார் வரும்போது இங்கே எல்லாம் அடிமையாக இருக்கிறாங்க, பெண்கள் அடிமையாக இருக்கக்கூடாது. அப்போ அடிமையற்ற உலகம் வரப்போகுது. இங்கே இத்தனை பிரிவுகள் இருக்குது, ஜாதி இருக்குது, அப்போ ஜாதியற்ற உலகம் வரப்போகுது. அதனால தான் உங்கள் புத்தியில் அது வருது. அழகாக படத்தை வச்சு புரிய வைங்க, புரிய வைக்க முடியும் உங்களால். யார் சிவனுக்கும் தேவதைகளுக்கும் பூஜை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு போய் புரிய வைங்க, அவங்க உடனே இதை ஏற்றுக்குவாங்க. மற்றபடி இல்லை நாங்கள் சயின்ஸு தான் ஏற்றுக்கோம், இயற்கையை தான் ஏற்றுக்கோம் அப்படின்னா அவங்க புத்தியில் இது அமராது. இல்லையா, சிவன் தனியாக இருக்கிறாரு, தேவதைகள் இருக்கிறாங்க அப்படின்னு நம்புகிறவங்களுக்கு தான் இது உள்ளே போகும். இல்லை நாங்கள் சயின்ஸ் சொல்கிறது தான் நம்புவோம் அப்படின்னா இது புத்தியில் உட்காராது. எவ்வளோ சூப்பர் பாருங்க. அப்படின்னாலே என்ன அர்த்தம்? சயின்ஸை நம்புகிறவங்க புத்தியற்றவர்கள் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க புத்தியில் இது உட்காராதே, உண்மை உட்காராதே. அதேமாரி இயற்கையே கடவுள், எல்லாம் கடவுள், அவங்களுக்கும் இது உட்காராது. மற்ற தர்மத்தை சார்ந்தவங்களுடைய புத்தியிலும் இந்த ஞானம் வராது, உட்காராது. அவ்வளோ விஷயம் பார்க்கணுங்க. நீங்கள் பாட்டுக்கு பூம் மாடு மாதிரி ஊதிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நம்ம தர்மத்தை ஆத்மானா அழகாக வந்து டான்ஸ் ஆடணும், ஞான நடனம். மற்றதாக இருந்தால் அப்படியே ஓடி போயிடும். ஐயோ தலை வலிக்குதுன்ட்டு ஓடியே போயிடும். யார் நம்ம தர்மத்தை விட்டுட்டு மற்ற தர்மத்துக்கு மதம் மாறி போயிருக்கிறாங்களோ அவங்களும் வெளிப்பட்டு வருவாங்க இந்த ஞானத்தை கேட்டு. ஸோ அதனால் நம்ம தர்மத்தை சாராதவர்களை பற்றி நாம் ஏன் கவலைப்படணும்? தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள் அல்லது அவங்கவுங்க தர்மத்தில், அதாவது அதிக பக்தி செய்கிறவங்க அந்தந்த தர்மத்தில் ரொம்ப பக்காவாக இருப்பாங்க. ஸோ இதில் ஏதோ கொஞ்சம் மாறி வருதுன்னு நினைக்கிறேன். சரி, ஆக்சுவலாக மற்ற தர்மத்தை, அதாவது பக்தி செய்கிறவங்க வந்து எப்போவுமே அவங்கவுங்க தர்மத்தில் பக்காவாக தான் இருப்பாங்க. ஆனால் தேவதா அதுதான் கரெக்டு, கரெக்டாக தான் இருக்குது. என்னென்னா தேவதா தர்மத்தை சார்ந்தவங்களோ இல்லை அதிக பக்தி செய்கிறவங்களோ அவங்கவுங்க தர்மத்தில் ரொம்ப பக்காவாக இருப்பாங்க. அப்போ கோயிலில் பக்காவாக பக்தி பண்ணுறவங்க எந்த நேரமும் கோயிலே கதின்னு இருப்பாங்க, வாரம் ஃபுல்லாக வருவாங்க. அவங்களுக்கு புரிய வைங்க, டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க. அதான் பாபா சொல்கிறார், தேவதைகளுடைய பூஜாரிகளுக்கு புரிய வைங்க. இதில் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, நிறைய சம்பாதிக்கிறவங்க கூட ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அந்த பிராமணர்கள் பூஜை வேலைக்கு போகிறாங்க. அது அவங்களுக்கு ஒரு திருப்தியை கொடுக்குதுன்ட்டு, இல்லையா? அப்போ அந்த உண்மையான பக்தர்கள். ஸோ அவங்களுக்கு புரிய வைங்க நீங்கள். மற்றபடி பெரிய பெரிய ஆள், பணக்காரங்க, அது இதுன்னு பிரபலமானவங்க, அவங்களும் ஒருபொழுதும் வரமாட்டாங்க. ஆனால் கொடுக்காமல் விட்டுறக்கூடாது, நீங்கள் கொடுக்கணும். சில சமயம் அதிசயமாக நடக்கும், ஆனால் நீங்கள் கொடுங்க. பிர்லா இருக்கிறாரு, இத்தனை கோயில் கட்டி இருக்கிறார், நிறைய கோயில் கட்டி இருக்கிறாராம், இல்லையா? அப்போல்லாம் சொன்னாலே டாட்டா பிர்லான்னுவாங்க, இப்போ அம்பானி சொல்கிற மாதிரி. ஆனால் அவர் ஞானம் கேட்க சொன்னால் கேட்குறதுக்கு அவருக்கு நேரம் இல்லை. முழு நாளும் தொழில் பிஸ்னஸ்லேயே மூழ்கி கிடக்கிறார். ஸோ அதிகமாக லாபம் வரும்போது கோயில் கட்டினதுனால தான் எனக்கு இது கிடைக்குதுன்னு புரிஞ்சுக்கிறாங்க, அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் இந்த ஞானத்தை கேட்டால் சொர்க்கத்துக்கே வருவாங்கன்றது பாவம் அவங்களுக்கு தெரியல. அதுதான் ஆச்சரியம். அதனால் அவங்க வந்து கோயிலை மட்டும் கட்டுறாங்க. அது நம்ம பார்க்கலாம், நிறைய பணக்காரங்க பார்த்திங்கன்னா அந்தந்த டைமுக்கு கோயில் கட்டுவாங்க, பூஜை, விசேஷ அன்னதானம் இந்த மாதிரிலாம் பண்ணிவிடுவாங்க. பட் ஆனால் இந்த ஞானத்தை கேட்க அவங்களுக்கு டைம் இருக்காது, தினமும் கேட்குறதுக்கு. ஒருத்தர் பார்த்திங்கன்னா 4-5 தேட்டர் வச்சுருக்கிறார். அவர் அந்த சிவன் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் டைமில் பார்த்தா அந்த கோயிலுக்கு வரவங்களும் கூப்பிட்டு சாப்பாடு போடுவாங்க. அது ஒரு ஊர். அந்த ஊரில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். சும்மா மற்ற கோயிலில் போகிற மாதிரி அன்னதானம் அந்த மாதிரி சின்னதாக இல்லை, பயங்கரமாக இருக்கும். எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம், எல்லா வெரைட்டியும் இருக்கும். ஸோ அப்படி போடுறாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை. அதுவே அவங்களுக்கு பல லட்சம் செலவாகும். அந்த மாதிரி 3 நாளோ ஏதோ பண்ணுவாங்க கண்டினியூஸாக. அந்த கோயிலுக்கு வர அத்தனை பேருக்கும் அவங்க வீட்டிலே ஒரு மடம் மாதிரி கட்டி அங்கே சாப்பாடு போடுறாங்க.
அப்போ அவர் நினச்சிக்கலாம் இந்த மாதிரி சாப்பாடு போடுறதுனால தான் எனக்கு கிடைக்குதுன்னு கூட நினச்சிருக்கலாம். இப்போ பக்தியிலும் எவ்வளோ பக்காவாக இருக்கிறாங்க பாருங்கள். புரிய வைங்க பணக்காரங்க, பட் ஆனால் தீவிரமாக பக்தி பண்ணுறாங்க. ஆனால் பணக்காரங்க வர்றது கஷ்டம், இருந்தாலும் புரிய வைங்க. ஏன்னா பக்தர்களாக இருக்கிறாங்க இல்லையா. உங்ககிட்ட யார் வந்தாலும் லக்ஷ்மி நாராயணன் படத்தை காட்டி அமைதியான உலகம் வேணும்னு விரும்புகிறீங்களே, அது எப்போ இருந்துச்சு தெரியுமா? சொல்லுங்கள். இந்த லக்ஷ்மி நாராயணன் ஆண்ட பொழுது இருந்தது, இத்தனை வருடம் இருந்தது, சூரிய வம்ச ராஜ்யம் இருந்தது, பயங்கர அமைதியாக ஆனந்தமாக இருந்துச்சுன்னு புரிய வைங்க. ஸோ சூரிய வம்சம் முடிஞ்சு, அதாவது சத்தியுகம் முடிஞ்சு திரேத்தாயுகம் வரும்போது 2 கலை குறைஞ்சிடுதுன்னு சொல்லுங்கள். ஸோ எல்லாத்துக்கும் ஆதாரமே இந்த லக்ஷ்மி நாராயணன் படம் தான். அதை வச்சே புரிய வைங்கன்ற. செம்ம சூப்பர் இல்லையா. இப்போ நீங்கள் உலக அமைதியை விரும்புகிறீங்க. இது பார்த்தீங்கன்னா கட்சிக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா, ஒரு டிஎம்கே கட்சிக்காரங்கன்னா ஏடிஎம்கே ஆட்சி நடந்தாலும் அவங்க பாக்கெட்டில் எந்த நேரமுமே அந்த டிஎம்கே தலைவர் ஸ்டாலின் அல்லது கலைஞரோட ஃபோட்டோவோடு தான் இருப்பாங்க எப்போவுமே. அதேமாதிரி டிஎம்கே ஆட்சியாக இருந்தாலும் ஏடிஎம்கேக்காரங்க அதே மாதிரி அவங்க தலைவருடைய ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. இப்போ ஆட்சியில் இல்லாட்டினாலும் நாங்கள் வந்துடுவோம், நாங்கள் அந்த இடத்து அந்த ஞாபகம் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதேமாதிரி நமக்கும் எப்போவுமே அந்த லக்ஷ்மி நாராயணன் ஃபோட்டோ இருக்கணும். அப்போ அவங்க கேட்பாங்க, இதுன்னா எந்த நேரமும் இதை வச்சுருக்கிறீங்க? இப்போ சொல்லணும், எங்கள் ஆட்சி வரப்போகுது அப்படின்னு சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் இப்போ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே சைக்கிளில் அவருடைய படத்தை வச்சுட்டு போவானோ. அப்போ யார்ப்பா இது அப்படின்னு கேட்டாங்களாம். இவர் தான் அடுத்த பிரதமர் பாருங்கன்ட்டு. அப்போ யாருக்கும் தெரியாது, தமிழ்நாட்டிலலாம் அவ்வளோ ஃபேமஸ் கிடையாது இல்லையா. ஸோ எவ்வளோ போதையாக இருந்திருக்கிறாங்க பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த போதையில் இருக்கணும். ஸோ எல்லாத்துக்கும் ஆதாரம் இந்த லக்ஷ்மி நாராயணன் ஃபோட்டோன்ற. உலக அமைதின்றீங்களே, எங்கே போவீங்க அமைதியை தேடி? நம்ம வீடு தான் அமைதியாக இருக்கும், ஆத்மாவுடைய வீடு. அதை பற்றி உங்களுக்கு தெரியவே தெரியாது. இன்னொன்று, ஆத்மாவுடைய சுயஸ்வரூபமே அமைதி தான். சாந்த ஸ்வரூபமான ஆத்மா தான் நான். மூலவதனம் பரந்தாமத்தில் வசிக்கிறவன் நான். அதுதான் சாந்தி தாமம். இந்த உலகத்தில் ஒன்றும் அது கிடையாது. எங்கே போவீங்க அமைதியை தேடி? அது வேறு உலகம், அது நிராகார உலகம். ஸோ அதை உலகம்னு கூட சொல்ல மாட்டாங்க, இங்கே இருக்கிறத தான் உலகம்னு சொல்கிறாங்க. இங்கே எப்படி அமைதி கிடைக்கும்? இப்போ அமைதினா அந்த இடத்துல தான் இருக்குது. இல்லை இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணனா இது புது உலகம் ஆகிடும், அங்கே அமைதி இருக்கும். மற்றபடி கலியுகத்தில் எப்படி அமைதி வரும் அப்படின்னு பாபா கேட்குறாரு. அந்த புது உலகத்தில் தான் அமைதி இருக்கும். இங்கே இருக்காது. அந்த புது உலகத்தின் எஜமானரான நாராயணன் ஆத்மா தான் இங்கே சாதாரண உடலில் பிரம்மாவாக உட்காந்துட்ருக்குது. ஏழைங்க இந்த விஷயத்தை அழகாக புரிஞ்சுக்குவாங்க. இந்த மார்க்கம் ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சிலர் சொல்கிறாங்க. அமைதின்னு எங்கே பார்த்தாலும் கூக்குரல் இட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ ஆனால் எப்போ அமைதி இருந்துச்சு, எப்படி அந்த அமைதி உருவாச்சுன்னு யாருக்குமே தெரியாது. செம சூப்பரில். எப்போ அமைதி இருந்துச்சு, எப்போவோ இருந்தால் தானே நீங்கள் அதை தேடுவீங்க. ஏன்னா மனிதர்கள் அறிவியல் ரீதியாக பார்க்கும்போது குரங்குலேருந்து தோன்றனா, மிருகம் மாதிரி அலைஞ்சான் அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்போ அமைதி இழந்து தான் ஆரம்பத்துலேருந்தே இருந்தான்ற மாதிரி ஆயிடுது. அப்போ எப்போவுமே இல்லாத அமைதியை நீ ஏன் தேட போகிற? அப்போ அமைதி வேணா கோயிலுக்கு போகிற. அப்போ கோயிலுக்கும் அமைதிக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்குது இல்லை? அப்போ அந்த கோயிலில் இருக்கிறவங்க இருந்தபோது அமைதி இருந்தது, அதனால தான் தேடி போகிற. எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் பாருங்கள்.
ஸோ அமைதிக்காக எவ்வளோ மாநாடு நடத்துகிறாங்க. அவங்கக்கிட்ட போய் கேளுங்க, எங்க எப்பயாச்சும் உலகத்தில் அமைதியை பார்த்தீங்களா? அமைதியான உலகம் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேளுங்க. நீங்கள் பிரஜைகள், நீங்கள் ஏங்க உங்களுக்குள்ள மண்டையை போட்டு உடச்சிக்கிறீங்க, குழம்புறீங்க? அமைதி வேணும் அமைதி வேணும் எப்பயாவது பார்த்துருக்குறீங்களா? மக்களாட்சியில் என்னைக்கு அமைதி இருந்துச்சு சொல்லுங்கள். ஏன்னா மக்களாட்சி ஸ்டார்ட் பண்ணதே குழப்பத்தில் தான் ஸ்டார்ட்டு இல்லையா? சண்டை போட்டு தானே, போராடி தானே அடைஞ்சிங்க. அப்புறம் எப்படி உங்களுக்கு அமைதி கிடைக்கும்? ஆரம்பத்திலே இல்லை, கடைசியில் வந்துடுமா அமைதி? சுதந்திரம் வாங்கினாரு, பாகிஸ்தான் பிரிஞ்சிருச்சு, அப்போவே குழப்பம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுலேருந்து அப்போத்துலேருந்து துண்டு 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 துண்டாக போயிட்டே இருக்குது. மாநாடு நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இந்த கேள்வி கேட்டிங்கன்னா யாருக்கிட்டேயும் பதில் கிடையாது. உலக அமைதியை தந்தை தான் உருவாக்கிட்டு இருக்கிறார். தந்தை மூலமாக தான் அது ஸ்தாபனை ஆகுது, அந்த அமைதியான உலகம். கிறிஸ்துவுக்கு 3000 வருஷத்துக்கு முன்னாடி சொர்க்கம் இருந்த பொழுது அமைதி இருந்துச்சு அப்படின்னு நாம் அவங்களுக்கு சொல்கிறோம். கிறிஸ்துவுக்கு 3000 வருஷம் முன்னாடி, அப்போ 2000 வருஷமாகவே பார்த்திங்கன்னா அமைதி இல்லைன்றதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு யார்? இயேசு கிறிஸ்து. ஸோ அது சொல்லும், அப்போ இந்த உலகத்தில் அசாந்தி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ அதுக்கு முன்னாடி அமைதி இருந்தது. ஒருவேளை அதுக்கு முன்னாடியும் அமைதி இல்லாமல் இருந்திருந்தா அப்புறம் அமைதி எங்கேருந்துப்பா கிடைக்கும்? அப்போ அமைதியே சாத்தியமே இல்லைன்னு ஆகிடுமே அப்படின்னு நீங்கள் அழகாக நல்ல முறையில் புரிய வைக்கணும். ஆனால் உங்களுக்கு இப்போல்லாம் ரொம்ப இவ்வளோ விஷயம் பேசுகிறதுக்கு டைம் கொடுக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா அவங்க உங்ககிட்ட இந்த ஞானத்தை கேட்க வேண்டிய டைம் இன்னும் வரலை. அப்போ சொல்லார் 69க்கு முன்னாடி இல்லையா? ஸோ அது இப்பயும் நினச்சிட்டு இப்பயும் கொடுக்குறதில்ல, அது வேறு விஷயம். பட்டு இருந்தாலும் நம்ம அதுக்குன்னு முயற்சி பண்ணாமல் இருந்துடக்கூடாது. ஸோ அவங்களுக்கு இன்னும் கேட்குறதுக்கு டைம் வரலை, அதனால தான் உங்களுக்கு கொடுக்க மாட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்மளை தேடி இங்கே பேசுங்க, அங்கே பேசுங்க அப்படின்னு கூப்பிட ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இதை கேட்குறதுக்கும் பாக்கியம் வேணும், சௌபாக்கியம் வேணுமே. பத்மாபதம் பாக்கியசாலி, அதாவது பல கோடி மடங்கு பாக்கியசாலி குழந்தைகளாகிய நீங்கள் தான் அப்பா கிட்ட நேரடியாக இந்த ஞானத்தை கேட்கறதுக்கு உரிமை பெற்ற பாக்கியசாலி குழந்தைங்க. தந்தை தவிர வேறு யாரும் இந்த ஞானத்தை சொல்லவும் முடியாது. குழந்தைங்களுக்கே பாபா சொல்கிறார், வேறு யாருக்கும் இந்த ஞானத்தை கொடுக்கறது இல்லை. இது ராவண ராஜ்யம், இங்கே எப்படிப்பா அமைதி கிடைக்கும்? ராவணன் கிட்ட எப்படி அமைதி கிடைக்கும்? ராவண ராஜ்யத்தில் எல்லாருமே அழுக்காக இருக்கிறாங்க. அதனால தான் எங்களை தூய்மையாக்குங்க, பாவனமாக்குங்கன்னு கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க இறைவனை, பதித்த பாவனா வாவான்ட்டு. இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் தான் இந்த தூய்மையான உலகம். 5000 வருஷம் முன்னாடி இருந்துச்சு. அதை தான் ராமராஜ்யம்னு சொல்லுவோம். இப்போ இருக்கிறது ராவண ராஜ்யம். ரெண்டுத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸு. சூரிய வம்சியை ஆரம்பித்த உலகம், அடுத்த சந்திரவம்சி அதுக்கு அடுத்தது ராவண வம்சத்தினராக ஆகிட்டோம். இந்த நேரம் கலியுகம் நடக்குது. ராவணனுடைய சம்பிரதாயம் தான் இங்கே நடக்குது. பெரிய பெரிய மனிதர்கள் கூட ஒருத்தர் முறைச்சிட்டு இருக்கிறாங்க, உருன்னு உரிமிட்டு இருக்கிறாங்களாம். பாபா எப்படி சொல்கிறாரு பாருங்க. இல்லை இவன் அவனை குற்றம் சொல்கிறான், அவன் இவனை குற்றம் சொல்கிறான், இதானே நடக்குது. அதுக்கு பேர் தான் கலியுகம். சொர்க்கத்தில் ஒரே ராஜா, யாருமே குறை சொல்ல மாட்டாங்க. இங்கே இருக்கிறவங்களுக்கு நான் இந்த பதவியில் இருக்கிறோன்ட்டு அவ்வளோ அகங்காரம் இருக்குது. லக்ஷ்மி நாராயணனை பாருங்கள், எவ்வளோ அமைதியாக இருக்கிறாங்க. இந்த உலகத்தின் அதிபதி, ஆனால் அவங்க முகத்தில் எங்கேயாச்சும் அகங்காரம் தெரியுதா பாருங்கள். ஸோ இந்த லக்ஷ்மி நாராயணன் படத்தை வச்சு இதை ஃபுல்லாக புரிய வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இவங்க ராஜ்யத்தில் தான் உலகத்தில் அமைதி இருந்துச்சு. இப்போ பாருங்கள், இது 1969க்கு முன்னாடி வந்தவானே அப்போவே சொல்கிறாரு,
இங்கே இருக்கிற தலைவர்களுக்கு அவ்வளோ அகங்காரன்ட்டு இப்போ கேட்கவே தேவையில்லை. இப்போ பார்த்திங்கன்னா அரசியல் வர்றதுக்கு முன்னாடி முகம் நல்லா இருக்குது, அரசியலுக்கு வந்தவொடனே பார்த்திங்கன்னா எல்லாருடைய முகமும் அப்படியே மாறிடுது இல்லையா? ஸோ அது வெளிநாட்டிலையும் சரி எல்லா இடத்துலையுமே சரி. ஸோ இந்த லக்ஷ்மி நாராயணன் ராஜ்யத்தில் தான் அமைதி இருந்துச்சு. ஏன்னா ஒரே தர்மம் இருந்துச்சு, வேறு தர்மம் கிடையாது, ஒரே வழி இருந்துச்சு, அதனால தான் அமைதி இருந்துச்சு. ஆனால் இதே பூமியில் தான் அமைதி ஏற்பட போகுது, ஆனால் இப்போ கிடையாது. மீண்டும் சத்தியுகம் வரும்போது தான் அது நடக்கும் அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய முக்கியமான சித்திரம் இந்த லக்ஷ்மி நாராயணன் படம். நிறைய படத்தை வச்சு புரிய வச்சிங்கன்னா மனிதர்களுடைய கவனச்சிதறல் தான் இருக்கும். அதனால் ஒரே படத்தில் புரிய வைங்க. செம சூப்பர் இல்லையா? ஸோ மனிதர்களுடைய எண்ணங்கள் வேறு திசையில் போயிடும் நிறைய படம் வச்சு நீங்கள் புரிய வச்சிங்கன்னா. எதை புரிய வச்சிங்களோ அதையே மறந்துடுறாங்க. அதனால் ஒரே படத்தை வச்சு ஒரே விஷயத்தை நல்லா ஆழமாக பதிய வைங்க. நீங்கள் தான் இப்படி இருந்தீங்க, அந்த ராஜ்யம் வரப்போகுது, இது மெயின் இல்லை, மிகப்பெரிய விஷயம். பாருங்கள், இன்றைக்கி ஃபுல்லாக பாபா இதையே தான் சொல்லிகிட்ருக்கிறார் இல்லை. நீங்கள் ஆத்மான்னு வச்சு பரமாத்மாவை புரிய வைங்கன்னு சொல்லலை இன்றைக்கி வானிலை. ஸோ இதுதான். ஏன்னா எல்லாமே பாபா சொல்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா எதுவுமே புரியாமல் போயிடும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம பாபா சொல்கிற ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் வச்சுட்டு அதை மட்டும் புரிய வைக்கணும் அப்படின்றதுல கவனமாக இருக்கணும். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக பாபா சொல்கிறதுனா இவங்க ராஜ்யத்தில் தான் அமைதி இருந்துச்சு, வரப்போகுது, அதை இறைவன் உருவாக்குறார், அதுக்கு இறைவன் நினைக்கணும், அவ்வளோதான். அதை இறைவன் நினைக்கணும்னு கூட இது வரைக்கும் சொல்லலை பாபா. இருந்தார், அப்போ தான் அமைதி கிடைக்கும்ன்றது தான் இவ்வளோ வானிலை பாபா சொல்கிறார் இன்றைக்கி ஃபுல்லாக. நிறைய படத்தை வச்சு புரிய வச்சிங்கன்னா அவங்களுடைய கவனம் சிதறிட்டே இருக்கும். இப்போ புரிய வச்சதையும் மறந்துடுவாங்க. இதுக்கு பேர் தான் பல பேர் சேர்ந்து சமைக்கிற பண்டம் பால் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? அந்த ஒரு கதை கூட சொல்லுவாங்களே, உப்பு போடணுன்னு இவன் போட்டானான்னு தெரியல, இவன் போட்டான் கடைசியில் பார்த்தா யாருமே வாயில் வைக்க முடியாத மாதிரி ஆச்சுன்ட்டு, அந்த மாதிரி. ஸோ இது வந்து எல்லாரும் சேர்ந்து புரிய வைக்கிறதையும் குறிக்கிறது இல்லையா? பலர் சேர்த்து சமைத்த பண்டம்னாலே அது கிளியராக பார்க்கலாம். படம் விளக்குன்ட்டு ஒரு படத்துக்கும் ஒருத்தரை உட்கார வைப்பாங்க, சுத்தமாக டைமை வேஸ்ட் பண்ணுறது தான், கிளியராக தெரியும். அழகாக பண்ணுங்க, ஒருத்தரே எல்லா படத்துக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு புரிய வச்சுட்டு நீங்கள் தனியாக ரெஸ்ட் எடுத்துங்க. அடுத்து வரவன் அவங்க எல்லாரையும் அழைச்சிட்டு வரட்டும். இல்லாட்டினா ஒன்றுமே அவங்களுக்கு புரியாது. ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லுவாங்க, வேஸ்ட் ஆகிடும். உங்களுக்கு இன்னும் கேட்கணும்னு இன்ட்ரெஸ்ட்னா அடுத்த பிரதர் வருவார், அவர் சொல்கிறதையும் கேட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம், முடிஞ்சு போச்சு. இப்போ 2 தடவை கேட்குறது நல்லது தானே. ஆனால் 7 பேர் 7 விதமாக சொல்கிறாங்க, 10 விதமாக சொல்கிறாங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ இதனால் என்ன ஆயிடுது, பல சித்திரங்கள் இருக்கும் பொழுது அப்படின்னா முக்கியமான விஷயம் புத்தியிலிருந்து போயிடுது. அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது போயிடுது. அதுவும் இருக்குது இல்லையா? அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் எதை சொல்ல வந்தீங்களோ அதை சொல்லவே முடியாது. உரையாடல் ஸ்டைலில் புரிய வைக்கவே கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்லணும்னு ஆரம்பிச்சிங்கன்னா அவன் ஒரு கேள்வி கேட்பான், நீங்கள் பாதி ஒன்று சொல்லிட்டு இருக்கும்போது அந்த வேர்ட்லேருந்து இன்னொன்று கேட்பான், கடைசி வரைக்கும் இது போயிடாது, முக்கியமான விஷயத்தை விட்டுருவீங்க. ஸோ அதனால தான் நீங்கள் எதாக இருந்தாலும் முடிச்ச அப்புறம் கேளுங்கன்னு சொல்லணும். முடிச்சிடுறேன், எனக்கு ஃபுல்லாக டைம் கொடுங்க, நான் ஃபுல்லாக முடிச்சிடுறேன், உள்ளே போயிடணும். அதுக்கப்புறம் அது பார்த்திங்கன்னா நிறைய பேர் உங்களால் பொறுக்கவே முடியாது. அதுக்கப்புறம் அப்படியே கோபம் அந்த மாதிரி வந்துடும். நீங்கள் ஃபுல்லாக இல்லை பாதியில் இதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாதுன்னு வச்சுருவாங்க. ஸோ ஃபோனில் புரிய வைக்கும்போது இது நல்லா பார்க்கலாம். இன்னும் ஒரு சிலர் அதை ஃபுல்லத்தையும் நான் முடிச்சேன், சரி ஓகே எனக்கு அப்புறம் நான் அப்புறம் கால் பண்ணுறேன்ட்டு வச்சுடுவாங்க. அப்போ தான் அது உள்ளே போகுது. அப்போ பாருங்கள், ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம்.
அதே மாதிரி தான் ஒருத்தர் ஃபோன் பண்ணி, நீங்கள் ஏன் என் மதத்தை தப்பாக பேசுகிறீங்க, நீங்கள் உங்கள் மதத்தில் இருக்க வேண்டியதான் அப்படி இப்படின்னாரு. சரிங்க இருங்க, என்ன தப்பாக பேசுனேன் சொல்லுங்கண்ணே. இல்லை நீங்கள் சொல்லுங்கள், இது தப்புன்னு சொல்லுங்கள், நான் அதுக்கு பதில் சொல்கிறேன்றேன். நான் பார்த்துட்டு சொல்கிறேன்ற. அப்போ பார்க்காமலே அப்புறம் ஏதோ ஒன்றத்தை பார்த்து அப்படியே ஒரு கோபம் வந்து, ஸோ அதுதான் மக்களுடைய மனநிலை. ஸோ அதான் பாபா சொல்கிறார், உரையாடல் ஸ்டைலில் இருக்கக்கூடாது. நான் சொல்கிறேன், நீ ஏற்றுக்கிறியா ஏற்றுக்காத உன் இஷ்டம், ஆனால் சொல்கிறத ஃபுல்லாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். பாபா புது தர்மத்தை ஸ்தாபனை பண்ணிகிட்ருக்கார், சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப கம்மியானவங்க தான் புரிஞ்சுக்கிறாங்க. அந்த கம்மியானவங்க தான் முழுசாக 84 பிறவியும் எடுக்கிறாங்க. ஸோ ஏன் நாராயணனை மட்டும் வச்சிருக்கிறாரு அப்படின்னா, ஒருத்தரை தான் காட்ட முடியும். 33 கோடி பேருடைய வாழ்க்கை வரலாறுமா சொல்லிட்டு இருக்க முடியும்? வேதத்தில் கூட ஒரு அர்ஜுனனை தானே காட்டுறாங்க. ஆனால் ஞானம் ஒருத்தருக்கு கிடையாது. அங்கே படித்தவங்களுடைய நினைவாக அப்படி காட்டுறாங்க, அவ்வளவுதான். ஸோ ஒரு அர்ஜுனனை மட்டும் காட்டுறாங்க. ஆனால் ஒரே ஒரு அர்ஜுனனுக்கு உட்காந்து டீச்சர் பாடம் சொல்லி கொடுப்பாரு. ஸோ இப்போ ஸ்கூல் இல்லையா, ஒரு பிரம்மகுமாரி சென்டரும் வந்து ஒரு ஸ்கூல். ஆனால் கீதை வந்து ஸ்கூலில் சொல்லி கொடுத்த மாதிரி காட்டலை, யுத்த மைதானத்தில் சொல்லி கொடுத்த மாதிரி காட்டிட்டாங்க. உண்மையிலே கிருஷ்ணர் புத்தம் புதுசாக இந்த பூமிக்கு வந்த குழந்தை, கள்ளங்கபடமற்ற குழந்தை. அவர் எப்படிப்பா கீதா ஞானத்தை சொல்ல முடியும் இல்லையா? அவர் எப்படி சொல்ல முடியும்? துக்கம்னா என்னன்னே தெரியாத குழந்தைக்கு காமம் மகாசத்ருன்னு எப்படி தெரியும்? காமம்னா என்னன்னே தெரியாத குழந்தை எப்படி அதை சொல்லும்? ஸோ பக்தி மார்க்கத்தில் அப்படி எழுதிட்டாங்க. உங்களுடைய இந்த பேட்ச் இல்லையா, அந்த லக்ஷ்மி நாராயணன் படம் போட்ட பேட்ஜ் வந்து நிறைய காரியம், நிறைய சேவை பண்ண முடியும் அதை வச்சு. ஏன்னா எல்லாத்தையும் விட மிக சிறந்த பொருள் அது. முதல்ல சிவபாபாவுடைய ஃபோட்டோ முன்னாடி அழைச்சிட்டு வாங்க, அறிமுகம் கொடுங்க. பிறகு லக்ஷ்மி நாராயணன் படத்துக்கு முன்னாடி அழைச்சிட்டு போய் சொல்லுங்கள், அமைதி கேட்டீங்க இல்லை? அது ஒவ்வொரு கல்பத்திலும் இந்த தந்தை மூலமாக தான் ஸ்தாபனை ஆகுது. அந்த அமைதியான உலகத்தில் ஆள்ற முதல் ராஜா தான் இந்த லக்ஷ்மி நாராயணன். அதனால தான் அவங்க கோயிலை போய் கும்பிட்றீங்க. அது நீங்கள் தான் அப்படி இருந்தீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த முழு சக்கரத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி துச்ச புத்தி உடையவர்களாக நீங்கள் தான் இருந்தீங்க. இப்போ தந்தை நம்மளை தூய புத்தி உடையவராக மாத்துறார். பரமபிதா பரமாத்மாவை தவிர வேறு யாருக்குமே சத்கதி கொடுக்கவே முடியாது. ஸோ இது பார்த்திங்கன்னா, இந்த துச்ச புத்தி உடையவங்களாக நம்ம இருந்ததுடைய அடையாளமாக தான் கௌரவர்கள் பேரெல்லாம் துரியாதனன், துச்சாதனன், தூன்னு வரும் இல்லையா? ஸோ அப்போ நம்ம தான் அப்படி இருந்தோம். கௌரவர்களாக இருந்த நாம தான் இப்போ பாண்டவர்களாக ஆகி இருக்கிறோம். ஸோ பாபா நம்மளை ஞானத்தை கொடுத்து அவருக்கு ஈக்குவலாக தூய புத்தியுடையவராக மாத்துறார். அவர் ஒருத்தரை தவிர வேறு யாராலையும் நம்மளை இப்படி மாற்ற முடியாது. எந்த மனுஷனும் இன்னொருத்தருக்கு சத்கதி கொடுக்கவே முடியாது. கடவுள் மட்டும்தான் கொடுக்க முடியும். உலகத்தில் மனுஷனால் அமைதி ஏற்படுத்தவே முடியாதுன்னு எழுதுங்க இல்லையா? அமைதி சொர்க்கத்தில் தான் இருக்கும். சொர்க்கத்தை நீ உருவாக்கிடுவியா? அது கடவுளுடைய வேலை, தந்தையுடைய வேலை. எல்லாத்தையும் அவர் தான் பண்ணிட்டு இருக்கிறார். உனக்கு என்ன அகங்காரம், நானே பண்ணுறேன், உன்னால தான் முடியாது. இத்தனை வருஷம் பண்ணாங்களே மனிதர்கள், எங்கே முடிஞ்சுது? உன்னையா நினைவு செஞ்சிட்ருக்குறாங்க மனிதர்கள்? தினம் போய் கோயிலில் கும்பிட்றாங்களே, அவரைத்தான் நினைவு செய்கிறாங்க. ஏன்னா அவரால் மட்டுமே முடிகிற காரியம் அது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே உன்னால் தனிப்பட்ட மனுஷனுக்கு கடைசி வரைக்கும் கூட இருக்க முடியாது. நீ சொர்க்கத்தை உருவாக்கிடுவியா? சூப்பரான பாயிண்ட் இல்லையா? முக்கிய சித்திரம் இந்த 2 தான். ஸோ சொர்க்கத்தை கடவுள் தான் உருவாக்க முடியும். அதனால தான் அவர் நினைவு செய்கிறாங்க எல்லோரும். ஸோ முக்கியமான இந்த 2 சித்திரம், லக்ஷ்மி நாராயணன் மற்றும் சிவபாபா, இதை வச்சே புரிய வைங்க.
ஸோ இந்த 2 விஷயத்தை அவங்களால ஃபுல்லாக புரிஞ்சிக்காத வரைக்கும் நீங்கள் அந்த விஷயத்தை விட்டுட்டு அடுத்த விஷயத்துக்கு போகாதீங்க. ஏன்னா இதையே புரிஞ்சிக்கலன்னா அவங்களால எதையுமே புரிஞ்சிக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கோங்க. செம்ம சூப்பர் இல்லையா? இதுதான் கரெக்டு. பேசுகிறது கடவுள் அப்படின்னு புரிய வைக்கும்போது தான், பேசுறது கடவுள்னு அவங்களுக்கு நம்பிக்கை வரும்போது தான் மற்ற எல்லாத்தையுமே ஏற்றுக்குவாங்க. இல்லைன்னா நேரம் வீணாயிடுது. ஸோ அதுதான் மெயின். இங்கே புரிய வைக்கிறது கடவுள்ன்றது தான் மெயின். அவங்க புத்தியில் இந்த விஷயம் உட்காரலன்னா சரி போங்கன்னு அனுப்பிடுங்க. அதுக்கப்புறம் போய் நேரத்தை வீணாக்காதீங்க. ஏன்னா கடவுளுடைய அறிமுகம் கொடுத்தாச்சு, முடிஞ்சு போச்சு. மற்ற விஷயம் அந்த சக்கரம் அதெல்லாம் தேவையில்லை. நாராயணனா நீ இருந்தால் ஆகிறதுக்காக இறைவனை நினைக்கணும். இந்த 2 விஷயமே புரியலன்னா அதுக்கப்புறம் போய் இத்தனை வருஷம் இந்த யுகம் இருந்துச்சு, அங்கே இப்படி இருந்துச்சு, அப்படி டைம் வேஸ்ட். அனுப்பிடுங்க, உங்களுக்கு எனர்ஜி மிச்சம். செம சூப்பர் பாருங்க. இவ்வளோ புத்திசாலித்தனமாக நாம் இப்போ இருக்கிறதோடைய நினைவாக தான் அந்த பிராமணர்கள் சாமர்த்தியசாலிகள்னு கலியுகத்தில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதை புரிய வைக்கிற குழந்தை பக்காவான குழந்தையாக இருக்கணும். அதுவும் தாய்மார்களாக இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லது. ஏன்னா தாய்மார்கள் சொல்லும்போது யாரும் கோபப்பட மாட்டாங்க. ஸோ அது ஒன்று இருக்குது இல்லையா? என்ன தான் டேலண்ட்டாக பிரதர் சொன்னாலும் அல்லது கன்னியாக்கள் சொன்னாலும் ஒரு தாய்மார் சொல்கிற மாதிரி வராது, மாதா சொல்கிற மாதிரி. அது அந்த வைப்ரேஷன், அவங்க அனுபவஸ்தர், தானாகவே அந்த அமைதி இருக்கும் எல்லாமே. அதனால் யாரும் கோபப்பட மாட்டாங்க. ஸோ யார் நல்லா புரிய வைப்பாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும், தீவிரமாக யார் புரிய வைக்கிறாங்கன்ட்டு. ஸோ அப்போ அங்கே இருந்த கூட்டத்தை வச்சு பாபா சொல்றார், மோகினி, மனோகர் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, கீதா இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, அழகாக புரிய வைப்பாங்க. ரொம்ப நல்ல நல்ல குழந்தைங்க இவங்க. முதல்ல லக்ஷ்மி நாராயணன் சித்திரத்தில் புரிய வச்சு பக்காவாக ஆக்கிடுங்க. அதை பார்த்தாலே அவங்களுக்கு, அந்த படத்தை பார்த்தாலே அவங்களுக்கு புரிஞ்சிடும் இதுவாக நாம் ஆக போகிறோன்றது அவங்க மைண்டில் புரியணும். இந்த விஷயத்தை நல்ல முறையில் எப்போ புரிஞ்சிக்கிறாங்களோ அப்போ தான் அமைதியான உலகத்துக்கு போக முடியும்னு சொல்லுங்கள். ஸோ இந்த விஷயந்தான் பாஸ்போர்ட் டு ஹெவன். எந்த மதத்தினராக இருந்தாலும் இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சொர்க்கத்துக்கு போக முடியும், அமைதியான உலகத்துக்கு போக முடியும்னு சொல்லுங்கள். இல்லையா? இந்த உலகத்தில் இன்னொரு ஜென்மம் எடுக்கக்கூடாது, கரெக்டு. ஏன்னா இங்கே அமைதி இல்லை, அதனால் சொல்கிறீங்க. ஆனால் அமைதியான உலகம் வரப்போகுது, அங்கே நீங்கள் ஜென்மம் எடுக்கணும். அப்போ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு சொல்லுங்கள். இதை புரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு முக்தியும் கிடைச்சிடும் இல்லையா? இந்த பழைய உலகத்துலேருந்து முக்தியும் கிடைச்சிடும், அதாவது பழைய உலகத்துலேருந்து தப்பிச்சிடுவீங்க. அடுத்தது ஜீவன் முக்தி, சொர்க்கம், ரெண்டுமே கிடைச்சிடும். எல்லாருமே முக்திக்கு போய் தான் ஆகணும். அதுக்கப்புறம் என்னென்ன முயற்சி பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வரிசைக்கிரமமாக இந்த பூமிக்கு மீண்டும் வந்து நடிப்பாங்க அப்படின்ட்டு போதையோடு புரிய வைக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம், போதையோடு புரிய வைக்கணும். இங்கே என்ன புரிய வைக்கிறீங்கன்றதுக்கு ஈக்குவலான முக்கியத்துவம் எப்படி புரிய வைக்கிறீங்கன்றதுலையும் இருக்கணும். அந்த போதை தெரியணும், போதையோடு புரிய வைக்கணும். ஸோ அது பார்க்கலாம் இல்லையா? பட விளக்கத்தில் அந்த மாத்தாஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ போதையாக புரிய வைப்பாங்க. ஸோ அதுதான் இந்த லக்ஷ்மி நாராயணன் சித்திரம் நம்பர் 1 சித்திரம். அமைதியான உலகத்தின் எஜமானர்கள் இவங்கன்னு சொல்லுங்கள். ஆனால் புத்திசாலியோடைய புத்தியில் தான் இது உட்காரும். இப்போ நம்ம சொல்லலாம், கோயிலுக்கு போனால் அமைதி வருதே, லக்ஷ்மி நாராயணன் கோயிலுக்கு போனால் அந்த அமைதி வருது இல்லை, அப்போ அவங்க இருக்கும்போது எவ்வளோ அமைதியாக உலகம் இருந்துச்சுன்னு புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லுங்கள். ஸோ அதனால தான் நீங்கள் வரீங்க இல்லையா? உங்களை நல்லா அன்பாக வச்சுக்கிட்டவங்க இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அன்பே கிடைக்கலன்னும் போது அன்பாக இருந்தவங்களுடைய ஃபோட்டோவே பார்த்து இயங்குவீங்கல்ல, அந்த மாதிரி தான் இந்த கோயிலுக்கு போகிறீங்க அந்த அமைதியை தேடி. ஏன்னா இவங்க அமைதியாக உங்களை வச்சுருந்தாங்க, அவங்க ராஜ்யம் அப்படி இருந்துச்சு அப்படின்னு புரிய வைங்க. ஸோ புத்திசாலி குழந்தைங்க புத்தியில் தான் இது பதியும்.
நல்லா இருக்குதுன்னு சில சமயம் காலில் கூட விழுவாங்க. ஆனால் சில சமயம் இந்த பட விளக்கம் கண்காட்சிகளில் கொடுக்கும்போது சூப்பராக இருக்குதுன்னு காலிலெல்லாம் விழுவாங்க. அதுக்காக இறைவன் நடத்துகிறான்னு புரிஞ்சுக்கிட்டாங்களான்னா புரிஞ்சிக்கல. ஏன்னா மாயை அவங்கள புரிஞ்சிக்க விடலை. அதனால் தான் பாபா சார் யாரோ ஒரு சில புத்திசாலியோடைய புத்தியில் தான் இது உட்காருது. இவ்வளவு உயர்ந்தவரை ஆக்கிற அந்த தந்தையை எவ்வளவு நீங்கள் நினைவு செய்யணும் யோசிச்சு பாருங்கள். அதனால தான் பாபா சொல்கிறார், எந்த அளவுக்கு நீங்கள் என்னை நினைவு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் பாவம் அழிஞ்சு சதப்பிரதானமாக ஆவீங்க. ஸோ இங்கே பாபா முன்னாடி வந்த உடனே உள்ளுக்குள்ளே அந்த குஷி வரணும். குஷியில் புல்லரிச்சு போயிடணுன்றார் இல்லையா. நாராயணன் ஆக்கிற கடவுள் வந்திருக்கிறாரு. இப்போ பாருங்களா, அப்படியே பக்தியில் காட்டுற மாதிரி அப்படியே சங்கராக அப்படியே பாம்போடு போட்டு உங்கள் எதிரை வந்தால் உங்களுக்கு புல்லரிக்கும் தானே. ஆனால் அப்படி நினைத்தவர் தான் அவருக்கு உடல் இல்லாததுனால உண்மையான ரூபத்தில் பிரம்மா உடலில் இருக்கிறாரு அப்படின்ற உணர்வு உங்களுக்கு இல்லாததுனால தான் புல்லரிக்க மாட்டேங்குது. இல்லாட்டினா குஷியில் உங்களுக்கு புல்லரிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அது வந்து சிவபாபாவுடைய ஃபோட்டோ அல்லது நேரடியாக மட்டும் கிடையாது. லக்ஷ்மி நாராயணன் ஃபோட்டோவை பார்க்கும் பொழுதும் இப்படி வரணுன்றார், ஆகணுன்றார். நான் இந்த மாதிரி ஆகிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு இல்லையா. அப்போ உள்ளே வரும்போது நம்ம என்ட்ரன்ஸில் போடலாம், இது யாருடைய கதையோ அல்ல, உங்களுடைய கதை, உங்களுடைய 5000 வருட கதை அப்படின்னு போட்டிருக்கலாம். நான் உள்ளே வரேன், லக்ஷ்மி நாராயணனை பார்க்குறேன், எனக்குள்ளே பயங்கர குஷி வருது. ஆஹா பாபா என்னை இப்படி ஆக்குறாரே, ஆஹா பாபா ஆஹா அப்படின்னு ஆகணும். ஸோ இது வந்து பிரம்ம பாபா சொல்கிறார், எனக்கு அப்படி தான் ஆகுது. உள்ளே வரும்போது லக்ஷ்மி நாராயணன் ஃபோட்டோ பார்க்கும்போது நான் இந்த மாதிரி ஆக்குறேன், பாபா என்னை ஆக்குறாருன்னு அவருக்கு குஷி வருதான். அதே மாதிரி உங்களுக்கும் வரணும். லௌகீகத்தில் கூட யாருடைய அப்பா வச்சு ஒரு பெரிய மினிஸ்டர் அது மாதிரி ஒரு பெரிய பதவியில் இருந்தால் அவருடைய குழந்தைக்கு என்னுடைய அப்பா மினிஸ்டர் தெரியுமா அப்படின்னு குஷி இருக்கும். பாபா என்ன இந்த லக்ஷ்மி நாராயணன் மாதிரி ஆக்குறாருன்ற குஷி உங்களுக்குள்ளே எவ்வளோ இருக்கணும். ஏன்னா மினிஸ்டரோட பையன் மினிஸ்டராக ஆகணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. ஆனால் சிவபாபா உங்களை கன்ஃபார்மாக நாராயணன் ஆக்குறாருன்னா உங்களுக்கு எவ்வளோ குஷி இருக்கணும். இப்போ பாருங்கள், அதை தட்டி எழுப்புறாரு, நான் எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்கிறேன் உனக்கு தெரியுதான்னு கேட்குறாரு. உங்களுக்குள்ளே எவ்வளோ குஷி இருக்கணும். ஆனால் மாயா மறக்க வச்சது இல்லையா. நம்ம என்ன பண்ணுறோம், நாராயணன் ஆகணும், நாராயணன் ஆக போகிறேன்ற அந்த போதையில் இருக்கிறதுக்கு பதிலாக இப்போ நிறைய விஷயத்த விடணுமே அப்படிங்கிற கவலையில் வந்துடுறீங்க. ஸோ அதுக்கு தான் பாபா சொல்கிறேன், எதை அடையணுமோ அதை மைண்டில் வைங்க, விட வேண்டியதை பற்றி யோசிக்காதீங்க, அது தானாகவே போயிடும்ன்ற அந்த போதையில் இது போயிடும் தானாகவே. ஆனால் மாயா மறக்க வைக்கிது, தீவிரமாக உங்களை எதிர்க்குது. குழந்தைகளாகி உங்களுக்குள்ள பயங்கர குஷி இருக்கணும். அந்த மினிஸ்டருடைய பையனுக்கு எவ்வளோ போதை இருக்கணுமோ அந்த மாதிரி உங்களுக்கு போதை இருக்கணும். ஏன்னா கடவுளே வந்து என்ன அப்படி ஆக்குறார், கடவுளுடைய நேரடி குழந்தைன்னா அந்த போதை இருக்கணும். ஆனால் மாயை மறக்க வச்சிருது, மிக தீவிரமாக அதிவேகமாக உங்களை எதிர்க்குது. அப்போ இந்த குஷியின் மூலமாக மாயை நீங்கள் ஜெயிக்கணும். அப்போ இந்த குஷி ஏற்றிக்கிட்டே இருக்கணும், உங்களுக்குள்ளே அந்த போதை இருந்துக்கிட்டே இருக்கணும். இது பார்த்திங்கன்னா புராண கதைகள்லாம் பார்த்திங்கன்னா, நான் இலங்கை வேந்தன் ராவணன், அந்த போதை ஏற்றிக்கிட்டே இருப்பான். சொல்லும்போதே தன்னுடைய அறிமுகத்தை சொல்லும்போதே நான் இதோடைய ராஜ்யம். நீங்கள் சொல்லுங்கள், எதிர்கால சொல்லுவாங்களே வருங்கால முதல்வர்னு சொல்லி விளம்பரம் பண்ணுறாங்களே, அதுமாரி வருங்கால நாராயணன் அப்படி சொல்லி கூட சொல்லுங்கள். மற்றவங்க சிரிச்சிட்டு போகிறாங்க, நமக்கு என்ன, நமக்கு ஞாபகப்படுத்திக்கணும், அவ்வளோதான் இல்லையா. ஸோ அவ்வளோ குஷி இருக்கணும், தெய்வீக குணம் தாரணை பண்ணணும் இல்லையா. அந்த போதை இருக்கும்போது தான் அந்த தெய்வீக குணத்தையும் நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. ஏன்னா அப்படி நாராயணன்னா எப்படி இருந்தால் நாராயணன் ஆக முடியும்னு உங்களுக்கு தெரியும். ஆத்மாபிமானி ஆகுங்க,
ஆத்மாவாகிய நீங்கள் ஆத்மாவை பாருங்கள், உடலுக்குள்ளே இருக்கிற ஆத்மாவை பாருங்கள், உடலை பார்க்காதீங்க. அப்போ தான் நீங்கள் மனைவியை கூட ஆத்மான்ற ரூபத்தில் பார்ப்பீங்க இல்லையா? எல்லாரையும் அப்படி பார்க்குற பழக்கம் இருக்கும்போது தான் மனைவியை நீங்கள் ஆத்மான்னு பார்ப்பீங்க. அப்போ கெட்ட பார்வை இருக்கவே இருக்காது. ஆனால் நல்ல முயற்சி பண்ணணும், மிகுந்த முயற்சி பண்ணணும். இதுக்கு திடீர்னு வந்துடாது இல்லையா? அப்போ தான் கெட்ட பார்வையே இருக்காது. நீங்கள் சகோதரன் சகோதரி அப்படின்ற பார்வையில் பார்க்காததுனால தான் மனசில் புயல் வருது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நான் சகோதரிக்கிட்ட பேசுகிறேன், என் சகோதரன்கிட்ட பேசுகிறேன், அந்த எண்ணத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. ஆனால் மறந்துடும் இல்லையா? அது உருவாக்கணுன்ற எண்ணம் வர்றதுக்கே உங்களுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அந்தளவுக்கு மாயா மறக்கடிக்கும். ஸோ நான் சகோதரன்ட்டு பேசுகிறேன், சகோதரத்தை ஃபோனில் பேசினா கூட என் சகோதரன்ட்டு பேசுகிறேன், என் சகோதரிகிட்ட பேசுகிறேன், வேகமாக அதிவேகத்தில் அந்த எண்ணத்தை உருவாக்கிட்டே இருக்கணும். அப்படி நீங்கள் பார்க்காதனால தான் புயல் வருதுன்ற. சகோதரன் சகோதரின்ற பார்வையில் பார்க்காதனால, அந்த எண்ணத்தை நீங்கள் எழுப்பாதனால தான் மனசு ஃப்ரீயாக விட்டுறீங்க. அது கண்ணா பின்னான்னு எண்ணம் எடுத்துகிட்டு வருது, விகார எண்ணங்களை. அதனால் இந்த விகார எண்ணத்தை வெல்றதுக்கு சகோதரன் சகோதரின்ற எண்ணத்தை எழுப்புறதுல பயங்கர முயற்சி இருக்குது. நல்ல பயிற்சி தேவை இதுக்கு. ஆத்மா அபிமானியாக ஆகணும் குழந்தை. கர்மாதித்த நிலை கடைசியில் தான் ஏற்படும். ஸோ அது வரைக்கும் நீ பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதான் 18 நாள் மகாபாரத யுத்தம் காட்டுறாங்க இல்லையா? ஸோ அப்படின்னா அர்த்தம் டக்குன்னு முடியாது. நீங்கள் பாட்டுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். கடைசியில் தான் இந்த வெற்றி அடையிறது தான் கர்மாதித்த நிலை. சேவை செய்கிற குழந்தைங்களால் தான் பாபாவுடைய இதயத்தில் இடம் பிடிக்க முடியும். லேட்டாக வந்தால் கூட பாபாவுடைய இதயத்தில் இடம் பிடிக்க முடியும், வேகமாக முன்னேறி போக முடியும். அதனால் நான் லேட்டாக தான் வந்திருக்கேன் பாபா, என்னால் முடியாது பாபா, அதெல்லாம் தாதிங்க பல வருஷத்து பிரதர் தான் பண்ண முடியும்னு நினைக்காதீங்க. உங்களாலேயும் முடியும். எந்த அளவுக்கு நிச்சய புத்தி இருக்குதோ அந்த அளவுக்கு முடியும். ஸோ எப்படி தாதிங்கெல்லாம் ஆரம்பத்தில் வீடு வாசலை விட்டாங்கன்னு அவங்களுடைய வரலாறு நீங்கள் கேட்டீங்க இல்லை? இரவோடு இரவாக எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி வந்துட்டாங்க. வந்து இத்தனை குழந்தைங்கள வளர்த்தாங்க. இதுதான் பட்டி. அல்லது அவங்கள பாபா வளர்த்தாரு இவ்வளோ குழந்தைங்கள ஒன்றா வச்சு. எவ்வளோ சூப்பரான விஷயம் இல்லை? இப்போவுமே பார்த்திங்கன்னா தாதிங்கன்னு இல்லை, இப்போவே நிறைய சென்டரில் இன்சார்ஜ் சிஸ்டர்ஸ்லாம் பார்த்தா அப்படி தான் வந்திருப்பாங்க. எப்படியாவது டிம்கி கொடுத்துட்டு பஸ்ஸு பிடிச்சி ஓடி வந்துட்டுருப்பாங்க. இப்போ ஃபேமஸாக இருக்கிற எல்லாருமே பார்த்திங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க. ஸோ அவங்கள எல்லாரையும் பாபா வளர்க்குறாரு. ஸோ அது ஆரம்பத்தில் வந்த குழந்தை டைரெக்டாக பிரம்ம பாபாக்கிட்டே வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஞானம் யோகான்ட்டு முழுக்க முழுக்க பட்டியிலே பாபா வச்சுருக்கிறார். இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? ஸோ அவரை நம்பி இத்தனை குழந்தைங்க இருக்கிறதே அவருக்கு ஒரு லிஃப்ட்டு தான். ஏன்னா இத்தனை குழந்தைங்கள வளர்க்கணுன்றதே அவர் பக்காவாக இருக்கணுன்ற அந்த எண்ணத்தை உருவாக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த பட்டியிலேருந்து வரிசைக்கிரமமாக அவங்கவுங்க பொசிஷனில் வெளிப்பட ஆரம்பித்தாங்க எல்லா குழந்தைங்களும். உங்களை அதிசயமான உலகத்துக்கு பாபா எஜமானர் ஆக்கிட்டு இருக்கிறாரு. புரிஞ்சுக்கோங்க, எவ்வளோ ஆச்சரியமான விஷயம். இறை தந்தை உங்களுக்கு கற்பிக்கிறார். ஆனால் எவ்வளோ சாதாரணமாக இருக்கிறார் பாருங்கள். குழந்தைங்களுக்கு தினம் தினம் எவ்வளோ புரிய வச்சிட்டு இருக்கிறார். கடவுள் தான் கற்றுக் கொடுக்குறாரு. இல்லாட்டினா இத்தனை விதமாக புரிய வைக்க முடியுமா? தட்டி எழுப்ப முடியுமா? தினம் தினம் குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். ஆனால் எவ்வளோ சாதாரணமாக இருக்கிறார் பாருங்கள். சாதாரண உடலில் இருக்கிறார். குழந்தைங்களுக்கு வணக்கம் சொல்கிறார் கடவுள். பாருங்கள் எவ்வளோ பணிவாக வேறு இருக்கிறார் கடவுள். குழந்தைகளே, ஆனால் பக்தியில் அப்படியே கெத்தாக இருக்கிற மாதிரி காட்டுவாங்க இல்லை சங்கர். ஆனால் சிவன் எப்படி இருக்கிறார்? குழந்தைகளே, நீங்கள் என்னை விட உயர்ந்த நிலை அடைகிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இயேசுநாதர் காட்டும்போது ஒன்று சிலுவையில் காட்டுவாங்க, இல்லாட்டினா அப்படியே அன்பானவராக காட்டுவாங்க. அப்படி இருக்கும்போது சிவனை ஒரு மாதிரி ஒரு ஆக்ரோஷமாக காட்டினா அவங்க எப்படி இவர் தான் கடவுள்னு ஏற்றுக்குவாங்க இல்லையா? ஸோ அதை புரிஞ்சுக்கணும். ஸோ என்ன பண்ணுறது, அவருக்கு உடல் கிடையாது, அதனால் அவரை வரையவும் முடியாது. அதனால் நம்மளுடைய குணத்தின் மூலமாக அவரை வெளிப்படுத்தணும். அதான் ரொம்ப முக்கியம்.
பாபா சொல்கிற குழந்தைகளே, நீங்கள் என்னை விட உயர்ந்த நிலை அடைகிறீங்க. ஏன்னா ஏழையான நிலையிலேருந்து டபுள் கிரீடாதாரியாக நீங்கள் தான் ஆகுறீங்க. இரட்டை கிரீடாதாரியாக உலகத்துக்கே எஜமானர் ஆகுறீங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? சொர்க்கத்தில் தான் தூய்மையின் ஒளிவட்ட கிரீடமும் இருக்கும், தங்க வைரத்தினாலான தலை கிரீடமும் இருக்கும். யாருக்கு? ராஜாவுக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் தான் ஆகுறீங்க, நான் ஆகிறது கிடையாது. நான் பரந்தாமத்துக்கு போயிடுவேன். ஸோ குழந்தைங்களை இப்படி ஆக்கணும்னு பயங்கர ஆர்வத்தோடு வராரு பாபா. கணக்கிட முடியாத முறை பாபா வந்திருக்கிறார். ஸோ நீங்கள் தான் ராமராகி என்கிட்ட அந்த ராஜ்யத்தை அடையிறீங்க, பிறகு ராவணன்கிட்ட இழந்துடுறீங்க. சூப்பர் இல்லையா? ஸோ ராமருக்கு ராஜ்யம் கிடைக்குது இல்லையா? ஸோ அந்த அர்த்தத்தில் சொல்கிறார். நாராயணன் தான் ஆகிறோம், பட் இங்கே என்ன அர்த்தத்தில் சொல்கிறேன்னா ராமராஜ்யத்தின் அதிபதி ஆகுறீங்கன்றத ராமராகி ராஜ்யத்தை அடையிறீங்கன்றார். பிறகு ராவணன் கிட்ட இழந்துடுறீங்க. இதுதான் விளையாட்டு. நல்லது, இந்த விளையாட்டில் தோத்துடாதீங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். இனிமையிலும் இனிய தேடிக்கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவு மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: ஆத்மாவை சதோ பிரதானமாக ஆக்கணும் அப்படின்னா முதல்ல ஆத்ம உணர்வில் இருக்கணும். ஒரு தந்தையை மட்டும் நினைவு செஞ்சிட்ருக்கணும். தேக உணர்வை சுத்தமாக மறக்கணும். அப்போ தான் அனைத்து சக்திகளும் நீங்கள் அனுபவம் பண்ண முடியும், அடைய முடியும். ஆத்மாபிமானி ஆகிறதுக்கான பயிற்சி பண்ணிகிட்டே இருங்க. நான் ஆத்மா, எதிர இருக்கிறது என்னுடைய சகோதர ஆத்மா, சகோதரி ஆத்மா அப்படின்ற பயிற்சி நிரந்தரமாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது ஒருத்தரை பற்றி நீங்கள் நினச்சா கூட ஒரு புள்ளி, ஒரு ஆத்மா இருக்குது அப்படின்னு அந்த புள்ளியாக பார்த்து தான் நினைக்கணும். அதோடைய விசேஷ குணத்தை தான் நினைக்கணும். அப்போ தான் அந்த பயிற்சி வரும். ஸோ நிரந்தரமாக இந்த பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் தப்பிப்போம். அப்போ தான் அந்த பாவம் போகும் புத்தியிலேருந்து. தந்தை மற்றும் இந்த லட்சிய சித்திரத்தின் மூலம்ன்ற பிராக்கெட்டில் லக்ஷ்மி நாராயண், அதானே நம்மளுடைய லட்சியம். ஸோ அந்த சித்திரத்தின் மூலமாகவும் பாபாவுடைய சித்திரத்தின் மூலமாகவும் எல்லோருக்கும் தெளிவாக விரிவாக நல்ல முறையில் புரிய வைக்கணும். ஸோ இதை புரிஞ்சிக்காமல் மற்ற விஷயத்துக்கு போகிறது வேஸ்ட்டு. நிறைய படத்தை வச்சு புரிய வைக்கிறது தான் வேஸ்ட்டு. ஒரே விஷயத்த ஆழமாக புரிய வைங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். வரதானம் பாருங்கள். சேவையில் சுபபாவனையை சேர்த்துட்டீங்க அப்படின்னா சக்திசாலி பலனை உங்களால் அடைய முடியும், வெற்றி அடைய முடியும். அதாவது சேவைகளில் சுபபாவனை சேர்ப்பதன் மூலம் சக்திசாலி பலனை அடையக்கூடிய வெற்றிமூர்த்தி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், நீங்கள் எந்த சேவை செஞ்சாலும் உங்கள் கூட இருக்கிற அத்தனை ஆத்மாக்களும் சுபபாவனை வைக்கிறாங்களா, சேவை உங்களுக்கு உதவி செய்யணும், சகயோகம் பண்ணணுன்ற பாவனையில் இருக்கிறாங்களா, அது வெற்றி அடையணுன்ற நல்ல பாவனையில் இருக்கிறாங்களான்னு நீங்கள் செக் பண்ணணும். அப்போ தான், அப்படி இருந்தால் தான் வெற்றி அடையும். எல்லாருமே இந்த சேவை சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கணும். ஆனால் அது சாத்தியமா? எப்போ சாத்தியம்? எல்லோரையும் நீங்கள் எப்போ திருப்திப்படுத்துகிறீங்களோ அப்போ தான் சாத்தியம். எப்போ திருப்திப்படுத்த முடியும்? அவங்களுக்கு எது விசேஷமோ அதை புரிந்து அந்த விசேஷ குணத்தை அல்லது விசேஷ தன்மையை சேவையில் வெளிப்படுத்துகிற மாதிரி நீங்கள் வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்கணும். அப்போ தான் அது சாத்தியம். ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஒருத்தங்க வெளியில் ஏதோ ஒரு காரியத்துக்கு போகிறாங்கன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவாங்க. அதே மாதிரி தான் இந்த அலௌகிக குடும்பத்திலையும் எல்லாருடைய ஆசீர்வாதமும் இருக்கும்பொழுது, சுபபாவனை சுப விருப்பம் இருக்கும்பொழுது, எல்லாரும் உங்கள் மேலே திருப்தியாக இருக்கும் பொழுது சக்திசாலியான ரிசல்ட் கிடைக்கும் சேவையில். ஸோ நீங்கள் அவங்கள திருப்திப்படுத்தணும், அவங்க வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கணும். அதுதான் மெயின். சரி, ஸ்லோகன். ஸோ புதுசாக வராங்களேன்ட்டு உதாசீனப்படுத்திடக்கூடாது. ஏன்னா புதுசாக வராங்களா முக்கியம் இல்லை, எந்த அளவுக்கு பாபா மேலே அன்பில் இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு அது பவர்ஃபுல்லான ஐடியாவாக இருக்குது, அதையும் ட்ரை பண்ணி பார்ப்போமே. அப்போ தான் அவங்களுக்கும் பிடிக்கும், அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து போனாங்க. அடப்பாப்பா நம்ம எதை சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். சரி, ஸ்லோகனில் பாபா சொல்கிறார்,
எப்படி சிவபாபா கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்துடுறாரு, தோ வந்துட்டோம் குழந்தைன்ட்டு, அதேமாதிரி நீங்களும் பாபா ஒரு சேவையை அப்படி ஸ்லைட்டாக முரளியில் அப்படி ஒரு ஹிண்ட்டு மாதிரி கொடுத்தாலே டக்குன்னு நீங்கள் செஞ்சீங்கன்னா புண்ணிய கணக்கு சேமிப்பாயிடும். பிரம்ம பாபாவுக்கு சமமாகிறதுக்கு இன்னைய ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா, பிரம்ம பாபா வாழ்க்கையில் சிவபாபாவை தவிர வேறு எதுவுமே அவருக்கு தெரியலையா. அவர் நினச்சிட்டு இருக்கிறதெல்லாம் பாபாவை, வாயை திறந்தாலும் பாபா தான் வருது, காரியம் செஞ்சாலும் பாபாவுடைய துணை தான் அவருக்கு ஃபீல் ஆகுது. அந்த மாதிரி அன்பில், பாபாவுடைய அன்பில் மூழ்கிய ஸ்திதியில் அவர் வாயிலிருந்து வர்ற ஒரு வார்த்தையும் எதிர இருக்கிற ஆத்மாக்களை அன்பில் கட்டி போட்டுருதான். அந்த மாதிரி நீங்களும் அன்பில் மூழ்கிய நிலையில் இருந்தீங்க அப்படின்னா அந்த பாபான்ற ஒரு வார்த்தையே மாயாஜால வேலை, மாய மந்திரத்துடைய வேலையை செய்யும் அப்படின்னு சொல்லி பாபா முரளி முடிச்சிட்டார். ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.